நொங்கோட்ட சரியான காத்து மாற அங்கேயும் அடிக்கிறது நொங்கு வெட்டமுள்ள ஃப்ரெண்ட் பாருங்க எப்படி ஆடுது வரும் காத்து காத்துல மரம் அடிறாங்க சோழி முடிஞ்சு அவ்வளவுதான். நம்ம யூடியூபர் இர்ஃபான் பக்கெட் பிரியாணி ஒன்று லான்ச் பண்ணியிருக்காரு. அதுக்கு வந்திருக்கிற மீம்ஸும் அதோட கமெண்ட்ஸும் பாருங்கள். சொல்லுங்க. அதிகாரம் 14. ஒழுக்கம் உடைமை. ஒழுக்கம் விழுப்பம் தரலான் ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும். பரிந்தோம்பி காக்க ஒழுக்கம் தெரிந்தோம்பி தேரினும் அஃதே துணை. ஆரா 10க்கு சாங் hitting 100 million views in YouTube. Hi everyone, this is Ketika and I am. Hi, this is Mani from Museum Urkutu. Lakshmi பேசுறேன் Museum Urkutuல இருந்து. வணக்கம் மக்களே, நான் உங்க அர்ஷத் கான். யோ கேமரா அங்க இருக்கியா, எங்க பார்த்து பேசியா? நான் ரம்பலிட்டே மச்சான் என் ஃபேவரட். கொண்டாடி கொண்டிருப்பதற்கு நன்றி. 100 மில்லியன் பார்வையாளர்களை கடந்ததில் பெருமகிழ்ச்சி. Aura 10 is now reaching 100 million views. Oh my god. இந்த படத்துல நானும் ஒரு பார்ட்டா இருக்கேன்றது எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பி. Of course, Avni Cinemax, Benz Media. So கொஞ்சம் கெத்தாவே இருக்கு. ஆரா 10க்கு எனக்கும் பத்திக்கிச்சு அது. மீசை முறுக்கு 2 வெகு விரைவில் திரையரங்குகளில். We're going to see you in theaters very very soon. I knew that it was going to be a huge hit. We will soon come in front of you. மீசை முறுக்கு நல்லா முறுக்கி கம்பீரமான நாங்கெல்லாம் ஸ்கூல் படிக்கிற டைம்ல ஸ்கூல் புக்ல விஜய் போட்டா வச்சிருந்தா எங்களெல்லாம் மிஸ் கூப்பிட்டு திட்டுவாங்க. ஆனா அதே விஜய் போட்டா இப்ப எச்எம் ரூம்ல மேல மாட்டிக்கிது. இன்னைக்கு இப்படி உயிரை வாங்குற நீ வாதாரப்ப என்னைக்காவது நான் குறுக்க போந்திருக்கேனா? அடிக்கடியா ஒரு மனுஷன் கிராஸ் பண்ணுவேன். ஒரு ஆர்டரா ஃப்ளோவா போய்கிட்டு இருக்கல, கூட பேசினா மறந்துட மாட்டானா? அடச்சி சுமாரியா என்ன கத்து வச்சுக்கிட்டு ஓயாம மிஸ்டர் வண்டு கோட்ஸ் இப்படி எல்லாம் அடிக்கடி கத்தப்பட.
பார்க்காதே பார்க்காதே. அவனானா சிவன், விக்னேஸ்வரன். ஊரு ஃபுல்லா கலைஞர் நூலகம் திறந்து வச்சுக்கிட்டு இருக்காங்களே. இங்க சென்னையில இந்த கன்னிமரா நூலகம் எவ்வளவு பாரம்பரியமான நூலகம். இந்த பாருங்க, இன்னைக்கு தலைப்பு செய்தியில வந்திருக்குது தினமலர்ல. அதை மெயின்டைன் பண்ண துப்பு இல்ல உங்களுக்கு. 100 கோடி செலவு பண்ணி நீங்க புதுசா நூலகம் திறக்குறீங்க. எதுக்கு? உங்க அப்பா எழுதுன நூலு, அண்ணா எழுதுன நூலு, ஈவேரா பத்தின நூலு, புக்கெல்லாம் கொண்டு போய் அதுல அடுக்கணும். இந்த தமிழ்நாட்டுல பிள்ளைங்க போய் படிச்சது அப்படின்னாலே இந்த கீழடி மாதிரி அகழ்வாராய்ச்சி தோண்டினாங்கன்னு வச்சுக்கோங்க. இங்க தோண்டினாலே என்ன கிடைக்கும்? யாரும் இந்த சோழர்கள் இங்க வரலாறே கிடைக்காது. அண்ணா, ஸ்டாலின், உதயநிதி, ஈவேரா இவங்க தான் கிடைக்கும். அடுத்து செப்பு பட்டத்தை செதுக்கிடுவாங்க. தமிழ்நாட்டின் வரலாற்றை மாற்றி எழுதியவர்கள் அப்படின்னு பொழைச்சு வச்சாலும் வச்சிருவாங்க இவங்க. அங்கங்க சிலை, எங்கோ பார்த்தாலும் கலைஞருக்கு சிலை, கலைஞர் பஸ் ஸ்டாண்ட், கலைஞர் நூலகம், கலைஞர் கக்கூசு, கலைஞர் எல்லாம் கலைஞர். காதலில் விழுந்தேன், காதலில் செத்தேன், காதலை நக்கினேன், காதலை விழுந்தேன், காதல் 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 மொத்தம் அம்மா எல்லா படத்திலும் காதல். எத்தனை கோடி செலவு பண்ணீங்க? அந்த கோடியெல்லாம் வச்சு எத்தனை ஹாஸ்பிட்டல், மெடிக்கல் காலேஜ் நீங்க ரெடி பண்ணிருக்கலாம். எத்தனை அரசு மருத்துவமனைகளை தரமா ஆக்கிருக்கலாம். எத்தனை அரசு பள்ளிகளை தரமா ஆக்கிருக்கலாம். ஐயோ மத்திய அரசு நிதி தரல, மத்திய அரசு நிதி தரல. ஊருக்கு உங்க அப்பா சில திறக்கிறீங்களா, அதுக்கு மட்டும் மத்திய அரசு நிதி தருதா? அதுக்கெல்லாம் எங்க இருந்து காசு வந்துச்சு? கடலுக்குள்ள நட்டமா போய் ஒரு பேனாவை நட்டுவ போயிருந்தீங்க. நல்ல வேலை ஒட்டுமொத்தமா எல்லாரும் சேர்ந்து எதிர்ப்பு தெரிவிச்சதுனால அதை விட்டாங்க. இல்லன்னா அந்த வேலையும் செஞ்சிருப்பாங்க. அங்கிட்டு கன்னியாகுமரியில திருவள்ளுவர் நிக்கிற மாதிரி இந்த பக்கம் கலைஞருக்கு பெரிய சிலையை வச்சு அதுல ஒரு பேனா வச்சு அங்க நின்று இருப்பாரு. என்ன அந்த பேனா அப்படி பெரிய சாதிச்சுச்சு அப்படின்றது எங்களுக்கு ஒண்ணும் புரியல. ஒரு கம்பராமாயணம் எழுதுற கம்பருக்கு கூட இவ்வளவு பெரிய பில்டப் எல்லாம் கொடுக்கல. இவங்க கொடுக்குற பில்டப் இருக்கு பாருங்க. அப்படியே அவர் எழுதிட்டாருன்னா அப்படின்னு என்ன அப்படி எழுதினாருன்றத எல்லாத்தையும் இது பண்ணுங்க, கொண்டு வந்து எல்லாத்தையும் வைங்க மக்கள் முன்னாடி. அவர் ஏகப்பட்ட கதைகள்லாம் எழுதினாங்க. அந்த கதைகள்லாம் பேரை சொன்னாலே நம்மள கேவலமா நினைப்பாங்க. அந்த பேர்லாம் தெரியணும், அந்த புக்கை நீ படிச்சிருக்கியான்னு கேட்பாங்க. அந்த அளவுக்கு கேவலமான புக்கெல்லாம் எழுதினவர். இந்த ஏரேட்டட் புக்கு இதெல்லாம் எழுதினவங்களா அந்த பேனா கொண்டு நட்டமா வைங்கிறீங்க. அப்ப அந்த பேனா என்னன்னு எழுதிச்சோ அந்த புத்தகத்தையும் அங்க வைப்பீங்களா? இளைஞர்களாம் அதை படிக்க முடியுமா? வீட்டுல அம்மாலாம் அந்த புக்கை திறந்து பார்த்துட்டு தூணு துப்பிட்டு வச்சுட்டு போயிட மாட்டாங்க. இந்த வெல்லும் தமிழ் பெண்கள் மாநாடு வச்சாங்கல்ல, அதுல கலைஞர் அவர் எழுதின அந்த புத்தகம்லாம் இருக்குல்ல, ராக்கனா வான்கோழி இந்த மாதிரி புத்தகம்லாம், அந்த புத்தகத்தெல்லாம் கொடுங்க பாருங்க. பெண்களை எப்படி எல்லாம் இது பண்ணுங்க, வேலைக்காரி, ஓரிரவு, என்னென்னமோ அந்த கம்பரசம், இதெல்லாம் கொடுங்க பெண்களுக்கு. பாருங்கள் எப்படி எல்லாம் நாங்க கலைஞர் பெண்களை பார்த்திருக்காங்க. எப்படி அப்பாவே பொண்ணு கூட போனா, எப்படி வேலைக்காரங்கிட்ட போய் ஒரு எஜமானி புள்ள பெத்துக்கிட்டா, இந்த மாதிரிலாம் ஒரு முற்போக்கான புரட்சிகரமான கருத்துக்களை சொன்னவர் கலைஞர் அப்படின்னு அந்த வெல்லும் தமிழ் பெண்களை பேச வேண்டியதானே நீங்க? அங்கே காரி துப்பிட்டு வெளியே போயிருப்பாங்கல்ல, நீ 1000 ரூபாய் வேணா ஒண்ணு வேணா போடின்னு. என்னைய தோக்கடிச்சு உள்ள வரவிடாம விட்டான். நான் உள்ள போய் இருந்த நல்வாய்ப்பா தப்பிச்சு போயிட்டு எல்லாரும். ஒரு 5-6 பேரோட உள்ள வந்திருந்தேன், மொத்த பேரும் வெளியில தான் இருக்கணும். மாமா என்னடே அவன் இன்னும் திருந்தல மாமா.